வெல்கம் டு சில் அவுட்லா. என்ன பண்ணவனா இங்க உட்காந்துதானா இமானு இதை வச்சு கவா தட்டு குஞ்சில பாத்ரூம் போயிருக்காரு. வராம மணியே மணியின் மணியே ஆன்டி அடிச்ச அடியே சிவகாமி. பாவடா வந்துச்சு. ஆனா பாத்ரூம்ல போயிட்டு அசிஸ்மெண்ட் திட்டிருப்பல என்ன. மணியே மணியின் ஒளியே ஒளிரும் அணி புனைந்த அணியே சொல்லடி அபிராமி நில்ல. திரும்பி பாத்ரூம் ஸ்லோவா தானே ஆச்சு. பாத்ரூம் ஸ்லோவா மணி மணி அம்மாடா வீட்டை விட்டு தொத்தாத குறை என்ன சொல்றது. ஏதாச்சும் பரவாயில்ல. எங்க அப்பா தான் பண்றாரு 10 நிமிஷம் காலையில லைட்டை சொன்ன ஆஃப் பண்ணிட்டு போயிடுறாரு. திரும்பி நான் போடுவேன். திரும்பி லைட்டை சொன்ன ஆஃப் பண்ணி போயிடுறேன். வச்ச மாட்டேங்கிறாரு அவரு. நாளைக்கு போலன்றாரு. பண்ணுன்றாரு. அதாச்சும் பரவாயில்ல. எங்க அம்மா சாம்பார் சொல்றது சாம்பார் சோறு போடுறது. அதுக்கான உடம்பு சரியில்லை சாம்பார் வச்சிருக்காங்க. நீங்க ஏன் வீட்டு கஷ்டத்தை புரிஞ்சுட்டு போங்க. பதிவு நாட்டுக்கு ரூல்ஸ் போடுறாங்க. ஆமா வீட்டுல ரூல்ஸ் காலையில எங்க சாப்பாடு செய்யணும், சாம்பார் கழுவணும், மாப்பு வரணும், அதோட கப்பூஸ் குப்பை கொட்டணும். ஆமா முக்கியமா குப்பை கொட்டணும். குப்பை மெயின் அந்த பிரச்சனை இல்ல. நீதானே வேலைக்கு போற. எதுக்கெல்லாம் அந்த பிரச்சனை இல்ல. ஏன் சொல்லு. ஏன்னா ஒரு வருஷமா நான் வீட்டுல தானே இருக்கிறேன். ஒரு வருஷமா செஞ்சு இன்னைக்கு வேலைக்கு போலியா? போல வேலைக்கு போல தண்டமா வீட்டுல இருக்கிறிய அசையும் மேல உனக்கு அசையுமா திட்டத்துக்குள்ள ஓடிடு சொல்லிடுறாங்க. நான் 6 மணி ஆனா டீ போட சொல்றேன். அவ்வளவு டிப்ரெஷன் இருக்கேன். எஸ் டென்ஷன். ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? டீ கடை நல்ல ஐடியாவா சொல்றேன். நல்ல ஐடியா. டீ கடை வைக்கலாம். டீ கடைல வேணா பானிபூரி கடை போடலாம். பிஸ்னஸ் ஐடியா. ஒரு ரூபா இன்னும் 300 ரூபா இருந்தா போதும். கருப்பட்டி காப்பி ஒன்று போட்டு உட்காந்துடலாம். எல்லாம் அப்படிதான். டிகிரி காப்பி மாதிரி இப்போ வந்து கருப்பட்டி காப்பி தான் ஃபேமஸ். எவ்வளவு இதா ஜாலியா பேசுங்களா. இதை உட்காந்து ஒரு பையா இருக்காரு. பானிபூரி கித்தனா ரூபா? பானிபூரி வைக்கிறது எதிராக ஃபர்ஸ்ட் வர 15 வருஷத்துக்கு கொஞ்சம் பையா இருக்காருன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வர எதிராக ஃபர்ஸ்ட் வரீங்க. தெரியுமா? போலாமா? வேலைக்கு போவாது. போய் ஏமாறாங்க. சப்தோ மேட் இன்டி வருஷத்துக்கு போயிட்டு நான்லாம் மானாவரி அசிங்கப்பட்டு வந்துக்கிறேன். போய் செஞ்சு உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க பார். ஏன்டா சிரிக்கிற? முதுகிழம்புலாம் தெரியுதுடா. இன்டர்வியூ கால் பண்ணுவாங்க. எனக்கு மேனேஜர் போன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஒண்ணுமா நம்பினீங்க இந்த போன் பண்ணுவாங்க. நீங்க போங்க. எனக்கு சொன்னாங்க. ஒரு கம்பெனி நாங்க போனேன். அபோட் யுவர் செல்ஃப் நாங்க. நான் தமிழ் மீடியம் ஆச்சே. ஒண்ணும் தெரியல சார். ஒரு 4 வார்த்தை கூட்டி பேச முடியல. இங்கிலீஷ்ல மேட்டரா. ஐ அம் ஜான், ஐ அம் ஃப்ரம் ஹியர், ஐ அம் ஃப்ரம் கோல். ப்ரோ மேட்டர். அப்புறம் என்ன கவுண்ட் வீட்ல அதெல்லாம் என்ன சாப்பாடு? இன்னும் 4 வார்த்தை கூட்டி பேச முடியல. அசிங்கப்பட்டு நீ எதுக்கு இன்டர்வியூ வந்த? வெளில போடா. ஏஞ்சு போடா. ஃபோன் பண்ணாங்கப்பா. ஃபோன் என்ன சொன்னாங்க? மேனேஜர் பொசிஷன். இப்ப போயிட்டு வரானே. இப்பதான் கொஞ்ச நேரம் ஃபோன் பண்ணாரு. என்னடா சொன்னா ஹெச்ஆர் பொசிஷன் தரேன்றாங்கடா. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? நான் பிகாம் பேங்க் மேனேஜர். ஆமா அவன் 5 வருஷம் வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து எக்ஸாம் பத்தி தரமாட்டான். சொன்னா கேளு. என் ஃப்ரெண்டோட அண்ணன் 2 டிகிரி முடிச்சிருக்காரு. பிகாம் எம்காம் 2 முடிச்சிருக்காரு. இப்ப வந்து காளான் கடை போட்டு போய் சொன்னா கேளு. திறமை இருந்தா வளர
ஆனா என்ன திறமை எனக்கு தெரியாது. எவ்வளவு தருமையா இருந்தாலும் பரவாயில்லையா? கஷ்டம் தானே. ஆமா. இன்டர்வியூ எப்படி எடுப்பாங்க தெரியுமா? தெரியாது. அதுவே உங்களுக்கு தெரியல. இன்டர்வியூ எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட்? எப்படி இருக்குமோ வாடா நானே ஏய் நீ இன்டர்வியூ போயிடியா? நீ போயிடியா? நான் போறது இல்ல. நான் எடுக்கிறேன் இன்னைக்கு இன்டர்வியூ வாடா டேய். few minutes later அவ்வளவுதாங்க ஒரு செட்டப்பே ரெடி ஆச்சு. டேய் நீ நான் சொல்லி தரேன்டா உனக்கு இன்டர்வியூ. நீ என்ன வெளில போய் கஷ்டப்படுற? ஃபர்ஸ்ட் எப்படி பேசுறேன்னு தெரியாதுல. நான் சொல்லி தரேன் பேரு. ஏந்திர நீ இந்தியா வருவேன் இன்டர்வியூக்கு. வெளில இருந்து உள்ள வாடா. யாருப்பா அது? சரி இன்டர்வியூ வந்திருக்க சார். அப்படியே வெளில போயிடு. வெளில போடா. சரி வா உள்ள வா. கதவு பொறுமையா தரப்பா. சரி சரி. நான் ஆபீஸ்க்கு ரெண்டு கட்டல நானே. உட்கார்லாமா சார்? அப்படி நில்லு. சார் வந்து சார் போட்டுக்கிறீங்க. எதுக்கு வந்த? சரி ஓகே சார். சாரி சார். இதெல்லாம் கேட்பாங்கடா. நீ பதில் ரெடியா வச்சுக்கணும். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சரியா? இதை கேட்பாங்க. கையில இப்படி கட்டக்கூடாது. எல்லாம் போடக்கூடாது. நீ என்ன பண்ற? அப்படிலாம் உட்காராத. அப்படிலாம் உட்கார இன்டர்வியூ நான் கேட்க மாட்டேன்ப்பா. இங்க வந்து உட்கார பக்கத்துல வந்து உட்கார. இதுக்கு அதுக்கு வேலை வேணுமா வேணுமா? வேணும்டா. அப்புறம் வந்து உட்காரு. சொல்ல என்ன பண்ணுவேன் இன்டர்வியூல? அவன் சப்போஸ் இங்க சான்ஸ் என்ன பண்ணிருப்பா? அங்க போய் உட்காந்து சரி. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே. இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். அண்ணாவா? இன்டர்வியூல போய் இன்டர்வியூ பண்ணிட்டியா? இன்டர்வியூல போய் என்ன பண்ணுவேன்? உட்காருவேன் சார் கூப்பிடுறேன். நான் பண்ணுவேன் நான் கேட்டேன். வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? சரி குடு ரெஸ்யூம் குடு. டேய் எல்லாம் நானே கேட்கல நீ தான் கொடுக்கணும். நீங்க கேளுங்க சார். நான் கேட்க கூடாதுடா. நீ தான் கொடுக்கணும். என்னது இது? ரிசீவ் சார். நான் கேட்க நீ எப்படி கொடுப்ப? நீங்க தான் சார் கேட்டீங்க. ஏய் அப்படிதான் பண்ணுவாங்க. உச்சாரா இருக்கணும் நீ. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. கொடுங்க. என்னது இது? ரிசீவ் சார். அப்புறம் கேட்கலாம் கொடுங்க. இந்த முடி இப்படி வந்துச்சு பாரு. சரிங்க சார். அது இந்த அட்ஜஸ்ட் வேலை கிடைக்காது பா உனக்கு. சார் ஓகே சார். கரெக்ட்டா மொட்டையாச்சு சார். மொட்டையில அடிக்கூடாது. மொட்டையில அடிச்சா வேலை கிடைக்காது. சொல்லுங்க உன்னை பத்தி சொல்லுங்க. என் பெயர் குழந்தைவேலு. இல்ல சார் பக்கடா. உன்னை பத்தி சொல்லனா சொல்லுவேன். நான் படிச்சிருக்கேன் படிச்சிருக்கேன் சார். பிகாம் பேங்க் மேனேஜர் சார். ரிசீவ் சார். அவங்க பா ரிசீம் தான்ப்பா இது. சரிங்க சார். டென்ஷன் ஆகாதீங்க சார். சார் டென்ஷனாவே பேசுறீங்க. சொல்லு உன்னை பத்தி சொல்லுங்க. என்ன அப்படியே அமைதியா இருக்கீங்க? வேலை வேணுமா என்னமா? வேணும் சார். அவனை சார் பத்தி சொல்லுங்க. ரிசீவ்ல இருக்கு சார். சார் சாரி சார். ஓடு. சாரி அடி, ஓடு. அட்டு. சார். என்ன சார் சொல்லுங்க? ஆமா சார். இது என்ன பக்கமா எத்தனை இது? 2 பேஜா? பக்கமா அடி. சார் சாரி சார். நான் எல்லாத்தையும் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். சார் ஓகே சார். என்ன படிச்சுக்கிறீங்க? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. பிகாம் பேங்க் மேனேஜ்மென்ட். எங்க வரீங்க? எல்லாம் வந்து சொன்னாங்க. சார் சொல்லுங்க. ஓகே இங்க வரேன் சார். ஓகே. எந்த காலேஜ் படிச்சீங்க? சென்ட் தாமஸ் காலேஜ் சார். சரி என்ன வேலைக்காக வரீங்க? என்ன கம்பெனி தெரியுமா இது? என்ன கம்பெனில தெரியுது சார். என்ன டீம் என்ன மேட்ச் தெரியாம பைத்தியக்கார. யார் உனக்கு ஃபோன் பண்ணா? எனக்கு ஃபோன் வந்து ஒரு இன்டர்ன்ஷிப்ல இருந்து கால் பண்ணாங்க சார். சரி ஓகே. அந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க சார். அதான் சார். சரி ஓகே. யார் உங்களுக்கு கால் பண்ணா? அதான் சார் இன்டர்ன்ஷிப்ல இருந்து கால் பண்ணாங்க சார். கேக்குது உனக்கு புரியுதா இல்லையா? புரியுது சார். உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லுங்க. உங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க. அதான் சார் அதுல இருக்கேன். ரெஸ்யூம்ல அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும். கோழி கொக்கரக்கோன்னு கூச்சு. சார் ஓகே சார். உனக்கு வேலை வேணுமா? நம்ம சொல்லுங்க சார். அப்போ உன்னை பத்தி சொல்லு. நீ 10 பக்கம் கூட எடுத்துட்டு வாடா. அப்படின்னா கேட்பாங்கங்க. நீ பாரு நீ 10 பக்கம் கூட நீ எடுத்துட்டு போய் ரெஸ்யூம் பண்ணிட்டு உன்னை பத்தி சொல்லி நீ எங்க இருந்து வர. அப்போ நான் அவங்க படிக்கிறாதா நான் ரெஸ்யூம்ல? அதெல்லாம் இல்ல. படி தெரிஞ்சாலும் படி தெரியாது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு படி தெரியுமா? படிக்கிறாதா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. 15 பக்கம் திரும்பினா கூட ரெஸ்யூம் எப்படி வச்சுட்டு சொல்லுங்க. உங்களை பத்தி சொல்லுங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப அந்த ரெஸ்யூம் எடுத்து வேஸ்ட் ஆச்சு. இந்த மாதிரி 2 பச்சி வாங்கிடுவா. அதை வச்சு சாப்பிடுறதுக்கு கடைசி அதுதான் யூஸ் ஆகும். அதுதான் வெளியே டீ கடை போடுவீங்களா?
என்ன ஒரு புத்திசாலித்தனம். சார் சரியில வந்து இதெல்லாம் கேட்பாங்க, நீ வந்து ப்ரிப்பரா ரெடி பண்ணிப்போ. நீ என்னதான் ரிசியூம்ல போட்டாலும் அதை அப்படியே மக்கப் பண்ணி போட்டு அப்படியே போய் வச்சிருவோம். என்ன தெரியுமோ ஸ்கூல்ல அதை அப்படியே போய் சொல்லு. சரி இங்கே நினைச்சுக்கேன் நாங்க எடுத்துருப்போங்க போங்க உங்களுக்கு கால் பண்றேன் வாங்க அப்படின்ற. ஓகே, இத்துடன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபினிஷ். நம்ம கம்பெனில இன்னும் 3 ரவுண்ட் இருக்குங்க. 3 ரவுண்டா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. உங்களுக்கு 3 ரவுண்ட். இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு 2வது ரவுண்ட் இருக்கு. ஐயோ இந்த ரவுண்ட்ல இவ்வளவு. ஓகே, அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு வேற ஒருத்தர் வருவாங்க. கூப்பிடுங்க, அவரு கூப்பிடுங்க. ஏய் நீ என்ன கேக்குறீங்க? உட்காரு. அதெல்லாம் போகவே முடியாது, உட்காரு. நாங்க தான் பிரேக் போவோம். ஓகே, இந்த சிம்பிள். சரி சார். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஏய் தள்ளு தள்ளு தள்ளு. அதான் நீ ஏன் சொல்ற? எனக்கு தெரியும் அடி போன வந்து. Yes. What's your name? Okay. Give your documents. Put on table. You don't know English? நீ தான் எங்க டாக்டரா? அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். What Tamil? I'm not Tamil. I speak only English. I'm from another country. Okay, what's your name? What? Can you speak English? No sir. No. What's your name actually? Selvan. Selvam. Selvam. Tell about yourself. Paper lyrics sir. What paper? Resume paper. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. Hey, what is your qualification? BCom. BCom. Yeah. Proceed. Tell about yourself. அதான் சார் resume இருக்கு. See, I don't know Tamil. Can you speak English only? No sir. No, you don't know English? அது ஒன்றா இருக்கு. Oh my God. Where is manager? Manager? How you proceed second round for this fellow? He don't know English nothing. ஒன்னல அப்பவே இந்த மேல கேட்பாங்கடா. No, what are you talking both of them? Please you talk to English, okay? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான ஆளா. Yes sir. I follow you. Wait. You are complete BCom. Yes sir. Yes sir. Super. So you have experience. Yes sir. Yes sir. பாரு என் கை So you know ரெடி typing. பண்ணிக்கறேங்க. Yes sir. Yes sir. Good. இது என்ன பிரமாதம்? Nice. இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. Very good. Shyam Kumar, your name, right? So you passed in 2021. Yes sir. Yes sir. You are complete BCom. Yes sir. Yes sir. Super. So percentage is. So you have experience. Yes sir. Yes sir. Yes sir. So you know typing. Wow. Yes sir. Yes So sir. college is good. St. Thomas. Yes sir. Nice. Yes sir. Super. Nice. Very good. Nice for interview. Yes sir. So you are passed out 2021. I call you back later. Okay sir. You can go now. Okay, thank you sir. Yeah. So your percentage is 7.1, right? Yes sir. Yes sir. Hey, Wow. you Your college is St. Thomas Mountain. Dupaila. Nice. Nice for ஆமா interview. நான் போறேன். Okay, Shyam. I call you back later. Okay sir. You can go now. Okay, thank you sir. Yeah. A few minutes later. Hey, இவ்வளோ இப்ப அந்தெல்லாம் பார்த்தேன். எப்படி இருக்கு? கடுப்பாயில. இன்டர்வியூ போங்க. ஆமா நான் போவேன். One hour later. ஏய் எங்கடா போனா அவன்? இன்னும் ஆளே காணோம். இன்டர்வியூ பண்ணவன். தெரியலையப்பா, ஒரு ஃபோன் கூட பண்ணல அவன். இன்னும் வேலைக்குள்ள கச்சிச்சா இல்ல உட்காந்து வேலை செஞ்சுனுங்கிறானா? இரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியல. சாப்பிடாம வர இல்ல வேலை கிடைக்கல, சோகத்துல என்ன அழுதுனுங்கிறானா? இரு ஃபோன் பண்ணி பார்க்கலாம். ஹலோ சொல்லுண்ணா. எங்கடா இருக்க? அதெல்லாம் இன்டர்வியூ முடிஞ்சது. என்ன சொன்னாங்க இன்டர்வியூல? அத நான் கேட்கிறேன். சோகமா பேசுறான். என்னடா சொல்றா? என்னடா சொன்னாங்க இன்டர்வியூல? நான் வந்து சொன்னேன். சரி வா 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 சீக்கிரம் வா. சாப்பிட்டியா?
சரி வா 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 என்ன ஆயிடுச்சு கடலையே? சரி வா 15 minutes later. இந்த வந்துட்டான் பாரு வாடா என்னடா நானா சொல்ல நானு அது பாய்ச்சுனா நான் தான் போனோன்னு ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க கடுப்பேத்தி விட்டானுங்கண்ணா. சொல்லு நான் தான் சொன்னேனே நான் சொன்ன மாதிரி நடந்ததா நடந்ததுண்ணா. சொன்னாங்க போன ரிசியூம் கேட்டானுங்க, அபோட்டிவ செல்வன்னு கேட்டானுங்க. நீ சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன். அப்புறம் இங்கிலீஷ்ல பேசுனா கால் பண்றேன்ட்டானுங்க டபால்னு. நான் அப்ப ஏன் இவ்வளவு லென்த்தா பேசுறேன்னு யோசிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பார்த்தா 15 வருஷம் படிச்சதுக்கு 15,000 ரூபாய் தான் தருவேன்றாங்களா? பிஎஃப் எல்லாம் பிடிச்சி 10 தான் தருவேன்றானுங்க. இவ்வளோ பேசுறானே இவனுக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லி கொடுத்தான அவன் எங்க நான் எனக்கே இந்த நிலைமைனா போன் பண்றேன். ஓ நாட் ரீச்சபிள் அவன் என்ன கதை தெரியல. எனக்கு நின்று போச்சு. A few minutes later. அவனுக்கா வெயிட்டிங் என்னாச்சு சொல்லுடா தம்பிக்கு இன்டர்வியூ சொல்லி கொடுத்தியே கரெக்டா நீ இன்டர்வியூ போனியே ஏன் அது கம்மிச்சிட்டா வரேன் இல்லப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சம்பளம் கம்மியா தர வேண்டாம் 40 ரூபா வாங்கியிருந்தேன் 10 ரூபா தர வேண்டாம் என்கிட்ட வந்து அவங்க 30 அமைச்சிடுவானுங்களா? எத்தனை பாயில் அந்த 10,000 ரூபாய் தர வேண்டாம்டா அதை வச்சு பெட்ரோலுக்கே போயிட்டா 10,000 ரூபாய் எனக்கு அதுவும் இங்க இருந்து எங்க தாம்பரம் போகணும் சென்ட்ரல்ல இருந்து அதுவும் ரயில் பைக்ல வேலை வேற வேலைக்கே ஏமாத்துறா எங்கடா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தோம் சம்பளம் கம்மியா கொடுத்து ஏமாத்துறானுங்க ஏன்டா போனது நடா வாழ்க்கை அது மயில் வாழ்க்கை மாதிரி இருக்குது அவனுக்கு என்னடா வாழ்க்கை இது வாழ்க்கை எனக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது இதுதான் கடவுள் பச்சான்னு தெரியல கஷ்டப்பட்டு தான் கடவுள் பச்சான். இதுக்கப்புறம் இன்டர்வியூ யாருன்னா போவீங்க? சும்மாடா நீ போங்கடா வெறுத்துட்டேன் நான் ஒரு நாள் போய் வீட்டுல 4 நாள் வீட்டுல பார்த்து நிம்மதியா பார்த்துருந்தேன். ஒரு நாள் அங்க ஆடு மாடு மேய்ச்சி பண்ணிடலாம் போல அப்ப சும்மா நிறைய தேவையில்லாம பச்சு காசை வேஸ்ட் பண்ணி கடை வாங்கி பச்சு 2 மாடு வாங்கிடலாமா மாடு வாங்கி பால் வச்சு ஏதாவது பண்ணலாம். டிக்கெட் வச்சிடலாம் எனக்கு ஒரு போன் ஒண்ணு வருதுண்ணா. என்ன போன் எதுக்குடா? நான் ஒரு கம்பெனி ஒண்ணு அந்த ஆப்ல போட்டு வச்சேன்.